பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கானை அவரது வீட்டிற்குள் புகுந்து கத்தியால் குத்திய நபரின் சிசிடிவி புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. 6 முறை கொலைவெறியுடன் கத்தியால் குத்தும் அளவிற்கு அவருக்கு இருந்த முன்விரோதம் என்ன? குற்றவாளி சிக்குவாரா? பாலிவுட்டின் கோடம்பாக்கமான பாந்திரா பகுதியில் நடிகர்கள் வசிக்கும் பாதுகாப்பு மிகுந்த பகுதியில் பிரபல நடிகர் கத்திக்குத்துக்கு ஆளான சம்பவம் மும்பை திரையுலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. சல்மான் வீட்டில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு சைஃப் அலி கானுக்கு கத்திக்குத்து விழுந்த சம்பவம் நடிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை திரையுலகம் நிகழ்வுலக தாதாக்களின் பிடியில்தான் இன்னமும் இருக்கிறதா? சைஃப் அலி கானுக்கு நள்ளிரவில் நடந்தது என்ன? 1993ஆம் ஆண்டு பாலிவுட்டில் அறிமுகமான சைஃப் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்து பெரும் புகழ் பெற்றார். விக்ரம் வேதா, ரேஸ், தேவரா, ஆதிபுருஷ் உள்ளிட்ட படங்களிலும் இவர் நடித்துள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டு சைஃப் அலி கானும் நடிகை கரீனா கபூரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த நட்சத்திர தம்பதிக்கு 2 பிள்ளைகளும் உள்ளனர். சைஃப் அலி கான் தனது குடும்பத்துடன் மும்பை பாந்த்ராவில் உள்ள வீட்டில் வசித்து வருகிறார். அதிகாலை 2:30 மணி அளவில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் வீட்டுக்குள் அத்துமீறி புகுந்திருக்கிறார். இதனை பார்த்த பணிப்பெண் அவரை தடுத்து நிறுத்த அவருடன் வாக்குவாதம் செய்துள்ளார். அந்த மர்ம நபர் சத்தம் கேட்டு சைஃப் அலி கான் எழுந்து அந்த நபரை பிடிக்க முயல அவர் தான் வைத்திருந்த கத்தியால் சைஃப் அலி கானை சரமாரியாக குத்தியிருக்கிறார். சைஃப் அலி கானின் அலறல் சத்தத்தை கேட்டு குடும்பத்தினர் மற்றும் வீட்டு பணியாளர்கள் எழுந்து வர மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். கத்திக்குத்தில் காயமடைந்த சைஃப் அலி கான் தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிகாலையில் வீட்டிற்குள் புகுந்த திருடனை சைஃப் அலி கான் பார்த்துவிடவே 2 பேருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சைஃப் அலி கானை 6 இடங்களில் திருடன் குத்தியதாகவும் இதில் 2 குத்துக்கள் உடலில் ஆழமாக பாய்ந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் முதுகு தண்டுவடம் அருகே ஒரு குத்து பலமாக விழுந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கத்திக்குத்தில் காயமடைந்த சைஃப் அலி கான் மும்பையில் உள்ள லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது. சைஃப் அலி கான் மீது தாக்குதல் நடத்தியவரை கைது செய்ய மும்பை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகர் சல்மான் கானை மிரட்டி வரும் லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலைச் சேர்ந்தவர்கள் சைஃப் அலி கானை தொடர்ந்து மிரட்டி வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பாக லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலைச் சேர்ந்தவர்கள் சல்மான் கான் வீட்டின் வெளிப்புறம் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். அந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு சைஃப் அலி கான் மீதான இந்த தாக்குதல் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கானை மர்ம நபர் கத்தியால் குத்திய சம்பவம் இந்திய திரையுலகினரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. நடிகர் சைஃப் அலி கான் பட்டோடி மற்றும் போபால் அரச குடும்பத்தின் வாரிசு ஆவார். இவரது தந்தை மன்சூர் அலி கான் பட்டோடி இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் என்பதும் தாயார் பிரபல நடிகை ஷர்மிளா தாக்கூர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சைஃப் அலி கான் வீட்டிற்குள் புகுந்தது திருடனா அல்லது அவரை கொலை செய்யும் நோக்கில் வந்தவரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பை போலீசார் தனிப்படை அமைத்து கட்டடத்தின் சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வந்தனர். 3 குழுக்கள் மும்பையின் வெவ்வேறு பகுதிகளுக்கு பிரிந்து சென்றுள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு சந்தேக நபரை அடையாளம் கண்டிருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சைஃப் அலி கானின் வீட்டைச் சேர்ந்த ஒருவரே மர்ம நபர் வீட்டிற்குள் நுழைய உதவி இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனிடையே சைஃப் அலி கானுக்கு அறுவை சிகிச்சை முடிந்து அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் குற்றவாளியின் காட்சிகள் சிக்கியுள்ள நிலையில் அவரது புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர். இதனிடையே சைஃப் அலி கானுக்கு சிகிச்சை முடிந்து அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.